கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் கல்லூரி சுயநிதி பிரிவு பேராசிரியர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் அலுவலக வாசல் முன் அமர்ந்து பேராசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் CSI பேராலயத்தால் நிர்வகிக்கப்படும் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுயநிதி பிரிவில் 68 பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக கல்லூரி நிர்வாகம் சம்பளம் வழங்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்தில் அலுவலக வாசல் முன் அமர்ந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் பல்வேறு நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி சம்பளம் வழங்காமல் இழுத்தடித்து வருவதாகவும், இவ்வாறு சம்பளம் வழங்காமல் இருந்தாலும் மாணவர்களின் நலன் கருதி வகுப்புகளை புறக்கணிக்காமல் இடைவேளை நேரங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினர். 3 மாதம் வழங்குதல் உள்ள சம்பள பணம் கேட்டு நடைபெறும் பேராசிரியர்களின் உள்ளிருப்பு போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைதி வழி போராட்டத்தை தொடர்கிறோம். 3 மாதம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சம்பளம் எங்க கல்லூரியில் உள்ள நிதி பேங்க்ல இருக்குது. ஆனாலும் அந்த தலைவர்களுடைய சில மிஸ்ரோல் இதனால நாங்க சேலரி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருந்து இருக்கிறது. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 68 பேர் இருக்கிறோம் நாங்க. ஆமா, இது எத்தனை நாளா தொடர்ந்து இருக்குது? இதுதான் லாஸ்ட் இன்னைக்குதான் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா சேலரி நாங்க 3 மாசமா எங்களுக்கு சேலரி கிடைக்கவில்லை. மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க? நாங்க மேனேஜ்மெண்ட்ல நம்ம லெட்டர்கள் எல்லாம் கொடுத்து பல தடவை நேரில் சந்திச்சு பேசி இருக்கிறோம். ஆனால் எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வராததுனாலதான் இன்று எங்க மாணவர்கள் பாதிக்காத அளவுல அமைதி வழி ஒரு போராட்டத்தை நாங்க இன்னையிலிருந்து முன்னெடுத்திருக்கிறோம். வங்கியில பணத்தை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய சாதீனத்தின் தலைவர்களை எல்லாம் நாங்க பல முறை சந்தித்திருக்கிறோம், லெட்டர் கொடுத்திருக்கிறோம். அதுல எல்லாம் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காததுனாலதான் இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதுலயும் எங்க பிள்ளைகள் பாதிக்காத அளவுல பாடங்களுக்கு எடுத்துக்கிட்டு மீதமுள்ள நேரங்களை தான் நாங்க போராடி கொண்டிருக்கோம். செல்ஃப் ஃபைனான்ஸ் நல்லதானே போயிட்டு இருக்கு? செல்ஃப் ஃபைனான்ஸ் எங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஃபீஸுகள் ஒழுங்காக கட்டிட்டு இருக்கு. இங்க எந்த விதமான தடைகளும் இல்லை. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கிறாரு. வகுப்பு நடக்கும்போது அந்தந்த நேரங்கள் ஆசிரியர்கள் சரியாக வகுப்புக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். மீதமுள்ள வகுப்பு நடைபெறாத வகுப்புகள் இல்லாத ஆசிரியர்கள் சில நேரங்கள் எல்லா நேரமும் வகுப்புகள் இருப்பதில்லை. அந்த நேரம் உள்ள ஃப்ரீ டைம்ல உள்ள ஆசிரியர்கள் இங்க போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். போராட்டம் நடத்துறீங்க, அடுத்த கட்டமா மேனேஜ்மெண்ட் எதுவும் செய்யணும்னு என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து போராட்டம் வேற வழி போராடித்தான், இது எங்க உரிமையை நாங்க போராடிதான் பெற வேண்டியது இருக்கிறது. அதற்காக போராடுகின்றோம். என் என் பேர் ரூஃபஸ். சார்.